பாருங்க, 1/2 கிலோ காலிஃப்ளவர் எடுத்து கொதிக்கிற சுடு தண்ணியில் உப்பு போட்டு நான் வடிகட்டி வச்சு பாருங்க. நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்துட்டு ஒரு நல்ல பெரிய சைஸ் பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை. நீங்கள் 1 கிலோ காலிஃப்ளவருக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ காலிஃப்ளவர்னால நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 கரண்டி, இந்த கரண்டிக்கு 2 கரண்டி ஆயில் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு ரெண்டும் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வந்தாலே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது வதங்கினதும் காலிஃப்ளவரை சேர்த்துட்டு அதை ஒரு முறை நல்லா அந்த ஆயிலையே பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த காயில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு மூடி போட்டாச்சு. 1 நிமிஷம் கழித்து மசாலா வந்து சேர்த்து ஓப்பன் பண்ணிடலாம். மசாலா வந்து சேர்த்துடலாம். லைட்டாக கிளறி விட்டுட்டு மசாலா சேர்க்க போகிறோம். என்ன மசாலான்னு பார்த்துடலாமா? என்ன மசாலானா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி நல்லா இந்த காய் வந்து கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ மூடி போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. லைட்டாக தண்ணி நிற்குது. இதை வந்துட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி போட்டுடலாம். இடையில வந்து தண்ணி வந்து ஊற்றிடாதீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக ரெடி ஆச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும். இது வந்துட்டு சாம்பாருக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இது சப்பாத்திக்கு கூட நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.